சிங்கா பிக்சர்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம இப்போ தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தற்போது எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மருதமலையில் இருக்கிறோம். ஸோ இந்த முழு காணொலி முழுசாகவே நம்ம மருதமலையில் நடக்கிற பல்வேறு குழுவினர்களுடைய காவடி ஆட்டங்களை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாது முருகப்பெருமான் வீரபாகு அவர்களை தன் காதலுக்கு தூது அனுப்புகின்ற அந்த நிகழ்வையும் இங்கே மிக அழகாக நான் பதிவிட்டிருக்கிறேன். அந்த காணொலிகளையும் நீங்கள் நம்ம ரொம்ப பக்தியுடன் ரசித்து பார்க்கலாம். மற்றும் கோடான கோடி பக்த கோடிகள் இங்கே பாத யாத்திரையாக பால் குடங்களுடனும் காவடிகளுடன் ஆடிக்கொண்டு இங்கே வந்து முருகனை தரிசித்த இந்த அழகான காட்சிகளையும் நான் பதிவிட்டிருக்கிறேன். ஸோ இந்த தைப்பூச திருவிழாவை மிக நேர்த்தியாக இந்த காணொலி மூலம் நீங்கள் கண்டுகளிக்கலாம். மருதமலை முருகப்பெருமானுடைய ஆசையை பெறலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, மருதமலை ஆண்டவனுக்கு அரோகரா அரோகரா என்று சொல்லி இந்த காணொலியை துவங்குவோம். வாங்க முழு காணொலிக்குள்ளே போகலாம். வாழ்க வளமுடன். கோயம்புத்தூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் மருதமலை முருகப்பெருமான் திருக்கோவிலானது மலை மேலே அமையப்பட்டுள்ளது. இப்போ கோவிலுடைய மலை அடிவாரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இதுதான் முகப்பு பகுதி. இங்கிருந்து நம்ம சுயம்பு வடிவிலான தான் தோன்றி விநாயகர் பெருமானை வழிபட்டு சிறிது மேலே சென்றோம் என்றால் வழியிலே இடும்பன் சன்னதி நமக்கு இருக்கும். இங்குதான் இடும்பன் சன்னதி அமையப்பட்டுள்ளது. இங்கே பார்க்குறோம். இடும்பன் சுவாமிகளை வணங்கிட்டு நம்ம அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் சென்றோம் என்று சொன்னால் நம்ம முருகப்பெருமானை தரிசிக்கலாம். இங்கே முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி, தண்டாயுதபாணி, மருதன், மருதாசலமூர்த்தி என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றார். முருகனுடைய 7வது படைவீடாக நமக்கு இந்த மருதமலை முருகப்பெருமான் இங்கே காட்சி அளிக்கின்றார். அதாவது இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக சொல்லப்படுகிறது. முன்பு கொங்கு மன்னர்களால் பராமரித்து வரப்பட்டது இந்த திருக்கோயில். இங்கே இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பாடி சித்தர் குகை கோவிலானது அமையப்பட்டுள்ளது. அதாவது 18 சித்தர்களின் ஒருவரான பாம்பாடி சித்தர் இங்கு உள்ள குகை கோவில்களில் தங்கி வாழ்ந்ததாக. கோவிலின் தல விருட்சமாக மருத மரம் இங்கே நமக்கு காட்சியளிக்கின்றது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மருத மரம். மருதமலை முருகனுடைய தல விருட்சமாக இந்த மருத மரமானது இங்கு அமையப்பட்டுள்ளது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நான் முன்னரே சொன்னேன். முருகப்பெருமான் வீரபாகு அவர்களை தன்னுடைய காதலுக்கு தூது அனுப்புகின்ற அந்த காணொளி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள். தன்னுடைய காதலுக்கு முருகப்பெருமான் தூது அனுப்புகிறார் வீரபாகு அவர்களை. இது மிக அழகாக இங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. பாருங்க. ஐயனே போற்றி, ஆறுமுகனே போற்றி, செய்யவே கண்ணால் தெய்வ புஞ்சரி தாயன்மை வைத்ததும் அடிமைப்பட்டு வகையெல்லாம் போதும் போதும் உயரே உனது பாதம் உதவியால் பிழைத்து வந்தேன்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கண்டிப்பாக இந்த காணொலியானது மிக அழகாக நான் பதிவு செய்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். மிக பக்திமயமான காவடிகளையும் பால் குடங்களையும் நம்ம பார்க்க முடிந்தது. இயற்கையில் கொஞ்சம் முருகப்பெருமானை நம்ம இங்கே தரிசித்தோம். கண்டிப்பாக வேறு ஒரு காணொலியில் வேறு ஒரு திருத்தலத்தில் நான் உங்கள் அனைவரையும் மீண்டும் பார்க்குறேன். நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றியுடன் விடைபெறுவது ஸ்ரீனிவாசன்.